இன்னைக்கு காலையில் ஒருத்தர் எழுதியிருக்கான், ஒரு கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பாளர் வேல்முருகன் சாதிவரியன் எழுதியிருக்கான். வேல்முருகன் சாதிவரியன் தான். வேல்முருகன் தமிழ் சாதிவரியன். வேல்முருகன் அனைத்து சாதிகளுக்குமான சாதிவரியன். சாதிவரியன் தான். நீ சாதிவரியன் சொல்லிட்டு போ. அண்ணன் வேல்முருகனை நீங்க வன்னியர் அரசியலுக்குள்ள தள்ள நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தள்ளாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கல்லருக்கும் பல்லருக்கும் பறையருக்கும் கோணாருக்கும் நாடாருக்கும் செட்டியாருக்கும் பிள்ளையாருக்கும் முதலியாருக்கும் உடையாருக்கும் அனைத்து தமிழ் சமூகத்துக்காக மட்டுமல்லாது வன்னியர்னு சொல்லி கையை தூக்குறா வட தமிழ்நாடு மட்டும் திரளாது தென் தமிழ்நாடு திரளும். நைட்டு 12 மணியா இருந்தாலும் 1 மணியா இருந்தாலும் போன் பண்ணா என்ன சொல்லு பிரச்சனைன்னு கேட்கிற தமிழ்நாட்டோட ஒரே அரசியல் தலைவர். காவல்துறைக்காக மட்டுமல்ல, அனைத்து காவல்துறைக்கும் போராடியவர் அவர். காவிரிக்கும் போராடியவர் அவர். முல்லை பெரியாருக்கும் போராடியவர் அவர். நீட்டுக்கும் போராடியவர் அவர். ஸ்டெர்லைட்டுக்காக போராடியவர் அவர். கனிம வளங்களுக்காக போராடியவர் அவர். வடவர் ஆதிக்கத்திற்கு எதிராக போராடுபவர் அவர்கள். வேலை வாய்ப்புக்காக போராடுபவர் அவர். தமிழக வேலை தமிழருக்கே என தமிழக வரலாற்றில் முழக்கத்தை வைத்த மனிதர் அவர். 6 கோடி தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருந்தா 7 கோடி பேர் ஒரு வீடியோ பார்த்துட்டாங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ கூட வந்து சமீபத்தில் பார்த்துருப்போமே, பாலகா காசு கட்டுறேன் பாலகா, நீ போ பாலகா, நான் கொடுத்து விடுறேன் பாலகான்னு சொல்லி. அப்ப மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்கால நலன் கருதி நீங்க தமிழ் சமூகத்தின் நலனை கருதவனா, தமிழ்நாட்டோட நலன் கருதவனா, உங்களுடைய நலன் கருதி, உங்களுடைய பிள்ளைகளின் நலன் கருதி, உங்களுடைய எதிர்கால சந்ததியின் நலன் கருதி தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே நீங்கள் அலையலையாய் திரண்டு வந்திருக்கிறீர்கள். எத்தனையோ நடிகர்களுக்கு பின்னால், அமைப்புகளுக்கு பின்னால், வெறுமனே தேர்தல் மட்டுமே மக்களை சந்திக்கிற ஓட்டு கேட்க வருகிற கட்சிகளுக்கு முன்னால் தனது வாழ்க்கையே போராட்டத்திற்காக அர்ப்பணித்து, தனது வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணித்து, இந்த மக்களுக்காக களத்தில் நிற்கிற ஒரு உன்னத தலைவன் பின்னால் இன்று அணிதிரண்டு தமிழக ஆளுமை கட்சியிலே தங்களை இணைத்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறோம். அன்பு சொந்தங்களே, ஏனைய ஒரு சினிமா நடிகர்களுக்கு பின்னால் நிற்கிற கூட்டமெல்லாம் ஏன் எதற்குன்னு தெரியாமல் இப்போ தமிழக ஆளுமை கட்சியில் ஏன் இணைஞ்சிருக்குன்றத நீங்கள் ஏன்னா புதுசாக வந்திருக்கீங்க, அண்ணனை தெரியும், அண்ணனை பார்த்துருப்பீங்க, அண்ணன் செஞ்ச போராட்டங்களை பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க, அதன் அடிப்படையில் வாரீங்க. ஆனால் இந்த வெறுமனே இந்த யூடியூப்பில் இன்றைக்கி இருக்க இந்த முகநூலில் இந்த இன்ஸ்டாகிராமில் சின்ன சின்ன விஷயங்களை கோமாளித்தனங்களை செய்கிறவன்லாம் பெரிய ஃபாலோவர்ஸ் பார்த்தா 10 லட்சம் பேர் பார்க்குறான், 20 லட்சம் பேர் பார்க்குறான், 30 லட்சம் பேர் பார்க்குறான்றதை தாண்டி கோடி பேர் பார்க்குறான். கோமாளித்தனமான செயல்களெல்லாம் கோடி பேர் பார்க்குறான். பொய்யா பேசினா கோடி பேர் பார்க்குறான். சாதி வரியை தூண்டி விட்டா கோடி பேர் பேசுகிறான். மதவெறியை தூண்டி விட்டா கோடி பேர் பேசுகிறான். கோடி பேர் பார்க்குறான். இன்ஸ்டாவில் பார்த்தா 10 லட்சம் பேர் பார்த்துறான் வீடியோவை. 1 கோடி பேர் பார்த்துறான். 2 கோடி பேர் ப்ராடா பேசுகிறவனை பூரா சாமியாரை பார்க்குறான். 10 கோடி பேர் பார்க்குறான். சினிமா நடிகர்களை 10 கோடி பேர் பார்க்குறான். ஆனால் தன் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற, தொடர்ச்சியாக போராடி இந்த தமிழ் சமூகத்தின் அனைத்து மக்களுக்காக போராடிக்கின்ற ஒரு தலைவன் பின்னால் நீங்கள் இணைச்சிருக்கீங்க. அண்ணனை நேரு வழியாக கூட்டு வராமல், கொடியெல்லாம் தம்பிங்க கஷ்டப்பட்டு இரவு பகல் பார்க்காம கட்டியிருந்தாங்க. காவல்துறை அந்த வழியை கூட்டு வராமல் தனியாக அந்த அண்ணன் வண்டியை வந்து கூட்டு வந்தாங்க. அந்த ஏன்னா கொடியை கூட நாங்கள் பார்க்கக்கூடாதுன்னு, இந்த வேலையெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு செய்யக்கூடாது, நாங்கள் ரொம்ப உரிமையாக கேட்டுக்கிறோம். உங்களுக்கும் சேர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்காரு. தமிழில் எழுதினா வேலை வாய்ப்பு இல்லைன்னு தான் போலீஸ்காரனுக்கு ஒரு முந்தைய இருக்க இப்போ சமீபத்தில் போராடி அதற்காக தீர்ப்பை வாங்கி கொடுத்து சட்டமன்றத்திலும் போராடி, மக்கள் மன்றத்திலும் போராடி, நீதிமன்றத்திலும் போராடி, காவல்துறைக்காக மட்டுமல்ல அனைத்து காவல்துறைக்கும் போராடியவர் அவர். காவிரிக்கும் போராடியவர் அவர். முல்லை பெரியாருக்கும் போராடியவர் அவர். நீட்டுக்கும் போராடியவர் அவர். ஸ்டெர்லைட்டுக்காக போராடியவர் அவர். கனிம வளங்களுக்காக போராடியவர் அவர். வடவர் ஆதிக்கத்திற்கு எதிராக போராடுபவர் அவர்கள். வேலை வாய்ப்புக்காக போராடுபவர் அவர். தமிழக வேலை தமிழருக்கே என தமிழக வரலாற்றில் முழக்கத்தை வைத்த மனிதர் அவர். அவர் பின்னால் நீங்க நினைச்சிருக்கின்றத நீங்க வரலாற்று பெருமையா கருதுன. இங்க சரியான மனிதர்களுக்கு, நேர்மையா நிக்கிறவனுக்கு, அரசியல்ல தூய்மையா நிக்கிறவனுக்கு, உண்மையை பேசுறவனுக்கு இங்க இடம் இல்லை. இங்க ஐயா நல்ல கண்ணு மாதிரி, பல நெடுமாறன் மாதிரி தோக்கடிச்சு அவங்கள ஒரு மூலையில உட்கார வச்சிடறான். ஆனால் இந்த வரலாறு அண்ணன் வேல்முருகனை அப்படி உட்கார வைக்காது. இன்னைக்கு இருக்க சாதி அமைப்புகள், இன்னைக்கு இருக்க மத அமைப்புகள், சாதியை சொல்லி தமிழ் தேசியம் பேசுறவன் ஆண்ட சாதி, அந்த சாதி, இந்த சாதி என பெருமை பேசி தமிழ் சமூகத்தை குட்டியச்சராக்குகிற, இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிக்கிற, அவர்களை ஜெயிலே கொண்டே தள்ளுகிற தலைவர்களுக்கு மத்தியில் தமிழ் சமூகத்துக்காக போராடுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவன். பெரிய அளவில் விளம்பரம் இல்லை, என்ன செய்யறது? இந்த ஜிப்பு முத்துக்கு இருக்கிற விளம்பரம் நம்ம கிடையாது. ஒரு பெண்கள் ஒரு வீடியோ போட்டா விளம்பரம். இப்பெல்லாம் பார்த்தா 6 கோடி தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருந்தால் 7 கோடி பேர் ஒரு வீடியோ பார்த்துட்டாங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ கூட வந்து சமீபத்தில் பார்த்துருப்போமே, பாலகா காசு கட்டுறேன் பாலகா, நீ போ பாலகா, நான் கொடுத்து விடுறேன் பாலகான்னு சொல்லி. அப்போ மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு பொழுதுபோக்கில் தான் இருக்கிறான். இந்த பொழுதுபோக்கிலலாம் இல்லாமல் நீங்கள் போராடுவதற்கு களத்தில் வர வேண்டும். நீங்கள் யாருக்கு பின்னாடி நிற்கிறீங்க, நம்ம யாருக்கு பின்னாடி வந்திருக்கின்றத தயவு செஞ்சு நீங்கள் உணர வேணும். நல்லா பார்த்துக்குங்க. இப்படி இருக்கிற மனிதனை இந்த இளைஞர்கள் தயவு செஞ்சு தமிழ் சமூகத்தின் 50 சாதி இளைஞர்களும் நீங்க எல்லாம் உணரணும். இப்படி இருக்கிற மனிதனை இன்னைக்கு காலையில் எழுதுறான்.
ஒரு விட்டு கொடுக்காம ஏனைய கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க மனைவி தாய்மார்களை பேசினா இப்படி பேசக்கூடாது, மற்ற கட்சி தலைவராக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எதிராக இருக்க தலைவராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்படிலாம் பேசக்கூடாது. அடுத்த வீட்டு பெண்களை, அடுத்த வீட்டு கட்சிக்காரங்களை பேசக்கூடாது. நாங்களே பேசினா எங்களுக்கே அடிப்பாரு. அப்படி இருக்கிற தலைவனை அவ்வளவு அவதூறா பேசுறான். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் எழுதியிருக்கான், ஒரு கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பாளர் வேல்முருகன் சாதிவரியன் எழுதியிருக்கான். வேல்முருகன் சாதிவரியன் தான். வேல்முருகன் தமிழ் சாதிவரியன். வேல்முருகன் அனைத்து சாதிகளுக்குமான சாதிவரியன். சாதிவரியன் தான். நீ சாதிவரியன் சொல்லிட்டு போ. அண்ணன் வேல்முருகனை நீங்க வன்னியர் அரசியலுக்குள்ள தள்ள நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தள்ளாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. தமிழர் நலன் கல்லருக்கும் பல்லருக்கும் பறையருக்கும் கோணாருக்கும் நாடாருக்கும் செட்டியாருக்கும் பிள்ளையாருக்கும் முதலியாருக்கும் உடையாருக்கும் என அனைத்து தமிழ் சமூகத்துக்காக மட்டுமல்லாது இங்கே வந்திருக்கிற, இங்கே தங்களுடைய கிட்ட நூற்றாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழிவழி சிறுபான்மை மக்கள், அவர் தெலுங்கர், கன்னடர், மலையாளி என அனைவருக்குமாக போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவனை சாதிக்குள்ள அடக்க முற்பட்டா அதற்கான பாவத்தை, அதற்கான பலனை நீங்க அனுபவிப்பீங்க. வன்னியர்னு சொல்லி கையை தூக்குறா வட தமிழ்நாடு மட்டும் திரளாது, தென் தமிழ்நாடும் திரடும். அதனால நீங்க ஈஸியா போற போக்குல அவ்வளவு அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கான இடம் கிடையாது. நீங்க ஏன் இது உங்களுக்கு சொல்றா, அந்த மனிதர் தூய்மையாக நிற்பதால் என்னங்க பெரிய வேதனை. எல்லா சாதிக்கும் நிக்கிறாரு, சாதி வரியன்னு சொல்லிடுறான். எல்லா சாதிக்கும் நிக்கிறதுனாலயே இன்னொரு பக்கம் சொல்லிடுறான், அவர் வன்னியர் சாதிக்கு துரோகின்றான். இன்னொரு சொல்லிடுறான், தமிழ் தேசியம் பேசுற ஒரு கட்சி தலைவர், அவர் மனைவி குழந்தைங்கள, அவர் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, அதை கூட தவறா கொச்சையா படம் போட்டு எழுதுறான். அப்படி எழுதாதீங்க, எழுதக்கூடாது. அவர் நட்பு சக்தின்னு சொன்னா உடனே துரோகின்றான். அதே முறை எல்லாருமே அதே மாதிரி இந்த தமிழ் தேசியம் பேசுறவன் அவன் ஓகேனா, தமிழ் தேசியம் பேசுற இப்படி நமக்கு நம்மளோட தோல் கொடுத்து துணை நிற்கிற இதே கொள்கையை கொண்டு களத்தில் இருக்கிற ஒரு தலைவன் வருகிறானே, ஒரு சகோதரன் வருகிறானே என்ற தோல் கொடுத்து துணை நிற்க கூட துப்பில்லாமல், அதுக்கு கூட தேவை கிடையாது. ஆனால் அப்படி ஒரு தலைவனை வரவேற்க மனமில்லைனா கூட அமைதியா இருக்க வேண்டிய அவர்கள் எங்களுடைய அண்ணனை தமிழ் தேசியம் பேசுறவங்க மெசிக்கிறான். இப்ப என்ன பிரச்சனை? வேல்முருகன் நல்ல மனுஷனா இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனை. ஆனால் அண்ணனுக்கான இது எல்லாமே காலம் வழி வகுக்குது. இந்த புலிக்கொடி கூட அண்ணன் கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் கடந்து சோழர்களுடைய புலிக்கொடி சரியான ஒரு தலைவனின் களத்திலே இயற்கையாக கொடுத்திருக்கிறது. இயற்கையாக வந்துச்சு. போன ஆண்டு மாவீரர் நாளிலே எங்களுடைய கொடியிலே, அந்த எங்களுடைய தமிழக வாழ்மை கட்சியின் கொடியிலே அந்த புலி ஏறியது. அந்த புலி ராஜராஜ சோழன் கொடி, ராஜேந்திர சோழனின் கொடி. பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடைய கடந்த காலத்திலே, சோழனுடைய காலத்திலே மகிந்தனை அடைத்துக் கொண்டாந்து இதே கும்பகோணம் பகுதியிலே, இதே தஞ்சை மண்ணிலே சிறை வைத்திருக்கிறான் ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் அவர்களுடைய வகையராக்களும். அப்படிப்பட்ட புலிக்கொடி நம் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத 1000 ஆண்டுகளுக்கு கரிகால பெருவளத்தானுக்கு பிறகு, ராஜராஜ சோழனுக்கு பிறகு, ராஜேந்திர சோழனுக்கு பிறகு அன்னை தமிழ்த்தாய் தவம் இருந்து பெற்ற தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் பிடித்த அந்த புலிக்கொடியை எம் தலைவன் எங்களுடைய அண்ணனின் கையிலே எம் தலைவன் கையெழுத்திருக்கிறான். அதற்காக அந்த கடமை அனைவருக்கும் இருக்கிறது. இங்க வெறுமனே சினிமா பார்க்கவோ அதுக்கோ கிடையாது. நமக்கான கடமை இருக்கிறத நீங்க உணர்ந்து நீங்க பார்க்கணும். அனைத்து உரிமை இழந்து கொண்டிருக்கிறோம். அனைத்து உரிமை இங்க மட்டும் நம்ம உட்கார்ந்து இருக்கோம். கடையில பூரா இந்திக்காரன் இருக்கான். எல்லா அரசு அதிகாரிகள் நம்ம வந்துட்டான். இந்திக்காரன் வந்துட்டான், வட மாநிலத்துக்காரன் வந்துட்டான், ஆந்திராக்காரன் வந்துட்டான், கர்நாடகாக்காரன் வந்துட்டான், மலையாளி வந்துட்டான். எல்லாத்தையும் தாரவாத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு வேண்டாம். சாதினா இன்னைக்கு ஒரு கூட்டம் போலாம், அன்னைக்கு ஒரு கோஷம் போடலாம், அத்தோட உனக்கு முடிஞ்சு போச்சு. அது அந்த மாதிரிலாம் இல்லாம தமிழ் சமூகத்தின் அந்த நலனை பேணி பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. வெறுமனே ஓட்டலிலும், வெறுமனே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளிலும், துணிக்கடையிலும் வேலை பார்த்தவன் இந்த டெல்டா மாவட்டத்தில் தமிழ் சமூகத்தின் பெருமையான நிலமா இருக்கிற டெல்டாவில் வந்துட்டான். களபுடுங்க வந்துட்டான், களை எடுக்கிறான், நாத்து நடுறான், கருது இருக்கிறான், அனைத்து வேலைகளுக்கும் வடநாட்டுக்காரன் வந்துட்டான். கொஞ்ச நாள்ல இதே மாதிரி எப்படி வெள்ளக்காரன் வந்து வியாபாரம் பண்ண வந்து நாட்டை நாசம் பண்ணிட்டு போனானோ அதே சூழலை வட இந்தியர்கள்ட்ட, மாற்று மொழிக்காரர்கள்ட்ட கொடுத்துட்டு முழிக்க வேண்டிய தேவை வந்துடும். அதனால தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் இதற்கெல்லாம் உண்மையாக உழைக்கிற, போலியாக பேச தெரியாத, நடிக்க தெரியாத, நேர்மை உண்மையாக நிற்கிற, களத்திலே நிற்கிற, நைட்டு 12 மணியா இருந்தாலும் 1 மணியா இருந்தாலும் போன் பண்ணா என்ன சொல்லு பிரச்சனைன்னு கேட்கிற தமிழ்நாட்டோட ஒரே அரசியல் தலைவன். நீ அவன்கிட்ட போய் இவன்கிட்ட போடலாம் கிடையாது. ஆனால் அது ஒரு முறையாக இருந்தாலும் கூட தவிர்க்கவே முடியலையா, அண்ணனுக்கு பேசலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்த தலைவன். நாங்கள் எங்களுடைய போராட்டத்திற்கு, தமிழக வாழ்மை கட்சியினுடைய போராட்டத்திற்கு சுதந்திரத்தை தந்து, பாதுகாப்பை தந்து, வேற கட்சியில இருந்து அந்நேரம் தூக்கி கையை காலை உடச்சு போட்டுப்பான் எங்களை எத்தனையோ போலீஸ்காரன். உண்மை சத்தியத்தை பதிவு பண்றோம். அதனால் அரசியல் பண்ண வைத்திருக்கிறோம், அரசியல் செய்ய வந்திருக்கிறோம். தமிழ் சமூகத்தின் அந்த நலன் கருதி, தமிழ்நாட்டுடைய எதிர்கால நலன் கருதி, நீங்க தமிழ் சமூகத்தின் நலனை கருத வேணாம்,
தமிழ்நாட்டோட நலன் கருதவனா, உங்களுடைய நலன் கருதி, உங்களுடைய பிள்ளைகளின் நலன் கருதி, உங்களுடைய எதிர்கால சந்ததியின் நலன் கருதி தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே நீங்கள் அலையலையாய் திரண்டு வந்திருக்கிறீர்கள். மிகப்பெரிய பேரழிச்சியா இங்க மட்டும் கிடையாது. இங்க கும்மிடிப்பூண்டி தொடங்கி கன்னியாகுமரி வரை, கும்மிடிப்பூண்டி தொடங்கி கன்னியாகுமரி வரை பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கட்சியில இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் தேர்தலில் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இங்கிட்டும் பேசுறாங்க, அங்கிட்டும் பேசுறாங்க. அப்படிலாம் திரைமுறை அரசியல் செய்ய எங்கள் அண்ணனுக்கு தெரியாது. இங்கிட்டும் பேச அங்கிட்டும் பேச அந்த மனுஷனுக்கு தெரியாது. அங்கிட்ட 3 சீட் கேட்கலாமா, அங்கிட்ட 4 சீட் கேட்கலாமான்னு பேச எங்கள் அண்ணனுக்கு தெரியாது. நேர்மையாக இருக்கிறார். நேர்மையாக இருக்கிறதே உங்களுக்கு பிரச்சனைனா இன்னும் நேர்மையாக இருப்போம். நாங்கள் எந்த முடிவையும் எடுப்போம். தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு கும்பகோணத்தில் இந்த இணைப்பு நடத்தியிருக்கோம். இன்னைக்கு 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்திருக்காங்க. அன்னைக்கு அண்ணன் பிரபு தலைமையில் கும்பகோணத்தில் இணைப்பு நடைபெற்றது. மாநிலம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. குறைஞ்சபட்சம் இந்த 3000 பேர் இன்னைக்கு கட்சியில் இணைந்திருக்காங்கன்னா 3000 பேர் கிடையாது, 3000 குடும்பம். ஒரு குடும்பம் ஒரு நபருக்கு 3 பேர் வச்சா கூட 9000 பேர். சட்டமன்றத்திற்கு குறைஞ்சது 5000 10,000 வாக்குகளை எங்களால் 150 தொகுதியில் பெற முடியும். அதனால் ரொம்ப சும்மா அள்ளி போட கிள்ளி போடுறாங்க. கிள்ளிக்கீரை கிடையாது. இனநலன் மக்கள் நலன் என்று உண்மையாக இருப்பதாலேயே பாசிச பாஜகவோடு எந்த நிலையிலும் நாங்கள் தோல் கொடுத்து அவரோடு நிற்க மாட்டோம், கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படிங்கிறதையே நீங்க ஒரு ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டு, ஆமா அவர் ரொம்ப நேர்மையா இருப்பாரு அதுக்காகவே அப்படின்றது மாதிரி எங்களை யாரும் நிராகரிக்க கூடாது. எங்கள் அண்ணனை நிராகரித்தால் அதற்கான நாங்கள் தோல் கொடுத்து துணை நாங்கள் களத்திற்கு வந்தது போராடத்தான் வந்திருக்கோமே தவிர நாங்கள் அரசியல் செய்யவோ இந்த நிரந்தரமற்ற இந்த அதிகாரத்தை வைத்துக் கொள்ளவோ நாங்கள் வரவில்லை என கூறி தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே தங்களை பேரெழுச்சியாக இணைத்துக் கொண்டிருக்கிற அன்பு தம்பி ஐயப்பன் உள்ளிட்ட அவருடைய துணைவியார் தங்கச்சி ஹேமலதா உள்ளிட்ட அனைவருக்கும் எமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.